டாக்டர் சுமந்த், இட்ஸ் டூ ஏர்லி டு ரேட். நம்ம வந்து 4 நாள் தான் ஆகுது, இப்போவே இந்த அரசாங்கத்துக்கு ரேட்டிங் கொடுங்கன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக தான் இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸாவது தெளிவாக தெரியுது. அவர் டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னது, இப்போது அடுத்தடுத்த நகர்வுகள் செஞ்சிட்ருக்கிறது, 1000 ரூபாய் வர வைக்கிறது, ஃபினான்ஸ் பற்றின ஆலோசனையில் இருக்கார். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டிஸை முதல் செய்ய வேண்டிய விஷயங்கள்ன்றது சரியா இருக்கா? என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னொரு 1.5-2 மாத காலத்துக்குள் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பேக்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ்மாக் மூடுறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு புதுசா வந்து பெட்ரோல் எல்லாம் போடுறது, 200 யூனிட் மின்சாரம், 200 யூனிட் முதல் கையெழுத்து, இது எல்லா திராவிட அரசுகளும் மாத்தி மாத்தி வரும்போது, இப்ப உங்களுக்கு டாஸ்மாக் கடைய மூடாத சமீப காலத்துல வந்த உடனே திமுக வந்து 500 கடையோ ஏதோ மூடினாங்க. அதுக்கு முன்னாடி வேற அதே மாதிரி 500 கடை மூடினாங்க. அதேதான் 500 கடை மூடுவாங்க. பட் ரெவென்யூன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மாசம் போனாதான் தெரியுது சார் அந்த மூடின கடையை திரும்ப திறக்கிறாங்களா இல்லையான்னு. அது ஒண்ணு இல்ல, வேற ஏதாவது இடத்துல அதே கடையை திறக்கப்படுதா பக்கத்துல அப்படிங்கிறது தெரியாது. பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏராக நான் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. வரலாம், லைக் ஐ செட், ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஜட்ஜ் பண்றது சரியல்ல, நியாயமும் அல்ல. ஆனால் இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்திருக்கிற அறிவிப்புகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்டினுடைய அறிவிப்புகள். இப்ப இந்த டிஏ ஹைக்கு ஐ மீன் வந்து அவ்வளவு பெரிய ப்ரையாரிட்டியாங்கிறது எனக்கு தெரியாது. ரைட்டா? அதே மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கலாம், செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் சரி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ஆட்சி காலத்திலயும் சரி, பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு பிங்க் பெட்ரோல் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு பிங்க் கலர்ல வண்டிகள் எல்லாம் விட்டு காவல்துறையில எல்லா அரசாங்கங்களும் கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படியே ஃபாலோ பண்றாரு இது வரைக்கும். புதிதாக ரிஃப்ரெஷிங்காக என்ன வந்திருக்கிறது? சில நியமனங்கள் ஓரளவுக்கு ஒரு திருப்தியை அளிக்கின்றன. ரைட்டா? சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அதே டைம்ல சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. ஏன் இவங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ், கெட்ட பேர் வாங்கினாங்க, இவங்க ஏன் வந்து இந்த போஸ்ட் கொடுக்கறாங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கும் அகைன் ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் இல்லையா? இதே மாதிரி தான் இப்போ திமுக ஆட்சியிலும் சில ஆபீசர் ஆஹா சூப்பர்னு சொல்லுவோம், சில ஆபீசர் ஏன் இவரை போட்டான்னு சொல்லுவோம். அதேதான் இப்போ திமுக ஆட்சியில அவர்கள் குற்றம் சாட்டிய ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேரு கீ போஸ்ட்ல அவங்க உட்கார வச்சாங்க. இன்ஃபேக்ட் சிலரை வந்து அதே போஸ்ட்ல கண்டினியூ பண்ண வச்சாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுவரை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவது போல் ஏதேனும் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் திருப்பியும் சொல்றேன், ஒரு வாரத்திற்குள் ஒரு ரிப்போர்ட் கார்டு போடுறது இட்ஸ் வே டு ஏர்லி. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணணுங்க. போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே 9 பேர் தான் உங்க கூட பதவி ஏத்துட்டு இருக்காங்க. கரெக்டா? இன்னும் ஃபுல் கேபினெட்டே இல்ல, ஃபுல் மினிஸ்ட்ரி கிடையாது. காங்கிரஸ் வேற காத்துட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க வேற வெயிட் பண்றாங்கல்ல. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க, விசிகே பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க, அதிமுக கூட நடத்தலாம், நமக்கு தெரியல, நடத்தலாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஏற்கனவே இந்த 9 பேருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டாச்சு. அவங்களுக்காக ஏதாவது போர்ட்ஃபோலியோ கொடுங்களேன். கரெக்ட். அப்புறம் வர்ஸ்ட் கேஸ் ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ மாத்தலாம். அது எல்லா கவர்மெண்ட்டும் செய்யறது தான். பட் போர்ட்ஃபோலியோவே இல்லாம அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் will start to suffer. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பணிகள். ஆமா, ஜூன் மாசம் ஸ்கூல் திறந்துருமே. ஆமா, இன்னொரு 3 வாரத்துல ஸ்கூல் திறக்கும். சோ இது எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக போர்ட்ஃபோலியோஸ் will have to be allocated. அது பண்ணாம இருக்கிறது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். கேப்போம். திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். டாக்டர் சுமன் சொல்கிற விமர்சனம் ஏற்கத்தக்கதாக இருக்கா? எல்லா அரசாங்கம் மாதிரியும் இருக்குது, இன்னும் புதுசாக ஒரு அதிரடி திட்டம் வந்த மாதிரியும் இல்லை, இது மாதிரியும் இல்லை, இட் இஸ் குவைட் நார்மல். என்ன பெருசாக பாராட்டத்தக்க ஆஹா மாற்றம் வந்து விட்டது, என்ன மாற்றம் அப்படின்னு கேட்குறேன். தலைமுறை தாண்டியும் ருத்ர தாண்டவம் ஆடப்போகிறார் இளைய தளபதி விஜய். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. காரணம் என்னென்னா, அவர் அரசியலுக்குள்ளே நுழையணும்னு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய கவனம் எதில் இருந்ததுன்னா இளைஞர்கள் மேலே, படிக்கிற பசங்க மேலே. அங்கேருந்தா அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்டே எதுனா
234 தொகுதியில் நல்லா படித்த பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விருது வழங்கி 2 வருஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஒரு தலைவன் இளைய தலைமுறைக்கு கல்வியை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கவனம் இருந்தாலே அந்த தலைவன் தலைமுறை தாண்டி நிற்பான். ஸோ நம்ம அங்கிருந்தால் அவர் மேலே எல்லாருமே கவனம் திரும்புது ஒட்டுமொத்த இந்திய அரசியலும். மேடம், டாஸ்மாக் வந்த உடனே எல்லாருமே சொல்கிறது ஓகே, மாஸில் மார்க் எடுத்தவர் அவர். 3 கட்சி இருக்கும்போது 3 கட்சியில் நல்லா பாருங்கள், ஒன்று வந்து 25 கூட்டணி, இன்னொன்று வந்து 15 கூட்டணி. இந்த 2 கூட்டணி இல்லாமல் தனியாக வந்த மனுஷன் 108 நிற்கிறாருன்னா நீங்கள் மாஸ் லீடர் அவர் தான். ஓகே, சீட்டு கம்மியாக இருக்கேன்னா ஓட்ட பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. எல்லாத்துலேயுமே பெட்டராக தான் இருக்காரு. டூ ஏர்லியாக இருந்தாலும் ரியலி குட். நம்ம பேசுறது வந்து டூ ஏர்லி பட் ரியலி குட். ஏன்னா 4 நாளில் ப்ரூவ் பண்ணுவாரான்றது. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம், ரிசல்ட் வந்து அன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பேசணும்னா, இவர் முதல்ல தாங்க ஒரு ஆட்சி பிடிக்க முடியுமா, 108 தானே யார் அப்படின்னு பார்த்தா அவங்களே வராங்க நிறைய பேர். அது இல்லாம அதுவே விமர்சனத்துக்குள்ளாயிருச்சு இல்ல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, எங்க கூட ஜெயிச்சவங்க பாதி பேரு, அதிமுக கூட ஜெயிச்சவங்க மீதி பேரு, இவங்களெல்லாம் வச்சுட்டு இவர் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. சரி, அப்ப கவர்னர் ஆட்சி தான் பண்ணணும். ஓகேவா உங்களுக்கு? விட்டுருவீங்களா நீங்க கவர்னரை? என்ன சொல்றாரு திருமாவளவன் என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்த முடிவை எடுத்தது கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காகன்னு சொல்லும் போது, அப்ப நீங்களாம் எடுக்கிற முடிவு என்னன்னா இது பெட்டர் எடுக்கிறீங்க. திரு விஜய் எடுக்கல, நீங்க எடுக்கிறீங்க முடிவு. அந்த முடிவு பெட்டரா கவர்னர் ஆட்சி முடிவு பெட்டரான்னு பார்க்கும்போது இவர் தான் வரணுங்க. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, கவர்னர் வந்து ஆட்சி பண்ணுவாரா? அப்ப இது சரியான போக்குல தான் போயிட்டு இருக்கு சார். ஒண்ணுதான் மேடம், இப்போ அவர் வந்து 120க்கு வந்துட்டாரு. ஆனா நீங்க என்ன ஓட்டெடுப்பு எடுக்கும்போது வந்ததுன்னா தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நடுவில் ஒரு மாய சக்தி நுழைஞ்சிருக்கு. என்னது? ஏடிஎம்கே உடைச்சதா? ஏடிஎம்கே உடைச்சதா ஒரு மாய சக்தி. இப்போ ஆட்டோமேட்டிக்கா தூய சக்தி பவர்ஃபுல் சக்தியா மாறிடுச்சு. அவர் சொன்னார்ல, நான் தான் பவர், சென்டர் ஆஃப் பவர். எப்படி சார் அதிமுக உடைச்சு அதிமுக அவர் ஒண்ணுமே பண்ணல மேடம். சரி, ஓகே, ஒண்ணுமே பண்ணல. அது தானாவே உடைஞ்சிருச்சு. ஒரு நல்லவன் தொடர்ந்து தானாவே உடைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதிமுக தானாவே உடைஞ்சதுல அதோட ஒரு பாதியை எடுத்துட்டு போய் நீங்க நேத்து வரைக்கும் ஊழல் சக்தின்னு விமர்சிச்சவங்க எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு நீங்க தூய ஆட்சி எப்படி கொடுப்பீங்க? இல்ல மேடம், இப்ப சார் வந்து இப்ப திரு விஜய் அவர்கள் யாரையுமே கூட சேர்க்கல மேடம், தனியா வராரு மேடம். 108க்கு கவர்னர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரு. கவர்னர் அப்ப கவர்னர் ஒத்துக்கலன்றதுனால கவர்னர் நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப இதுக்கு என்ன? மக்கள் அதிகாரத்தில் இருந்தவங்க, இருக்க போறவங்க, அவங்கள சொல்றேன் நான். நீங்க என்ன? சோ அப்போ வேற வழி இல்லைன்னும் போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுதான் மேடம், ஒண்ணு சார் அட்ஜஸ்ட். அதாவது காங்கிரஸ் கிட்ட விசிகே கிட்ட எல்லாம் இவர் போய் ஆதரவு கேட்டு அவங்க எல்லாம் தனி கட்சி தனி சின்னத்துல நின்னவங்கள அவங்களை கூட்டு வந்தது கூட வேற. அதிமுக 2ஆ பிளந்து நிற்கும் போது பொதுச் செயலாளரை தவிர்த்துட்டு இந்த குரூப்பை மட்டும் போய் பார்த்து சால்வ் போறாரு பாத்தீங்களா? அது எப்படி, என்ன மாதிரி அரசு? என் பிரச்சனைக்கு அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. அப்ப சால்வ் போட வேண்டியது தானே மேடம். இனிமே கேம் தான் மேடம், இனிமே கேம் தான். நீங்க அவரை நம்ம 30 வருஷமா எதுல பார்த்து ரசிச்சோம்னா, ஒரு நடிகரா, ஒரு இதுல ஒரு சாதாரண ஹீரோவா வருவாரு, அப்புறம் கேம் பண்ணி சூப்பர் ஹீரோவா மாறுவார். இதுதான் எம்ஜிஆர் பண்ணாங்க, கலைஞரா தான் பண்ணாங்க. எல்லாருமே தன்னுடைய திறமையில் ஒண்ணுமே இல்லாம ஒரு வியூகத்தை வகுத்தாங்கன்னா நமக்கு அவங்க நாயகன். அப்போ திரு விஜயோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ல நான் எதெல்லாம் பார்த்து விசில் அடிச்சனோ, எதெல்லாம் பார்த்து நான் கொண்டாடணும், அவருடைய புத்திசாலித்தனத்தை தான் நம்ம ரசிச்சோம். அதே மாதிரியான புத்திசாலித்தனத்தை மிக சாமர்த்தியமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி 108 சீட்டு வரதுக்கு அவர் எப்போ ஒன்று சொன்னார், நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைகளின் ஆதரவு, அதாவது குழந்தைங்களை இது பண்ணிட்டார்ல இல்ல மேடம், குழந்தைங்களுக்கு அவர் வரணும்னு வந்துருச்சு இல்லையா, அது பிளஸ்ஸிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த பிளஸ்ஸிங்க உங்களால 5 வருஷம் யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாதுன்றது என்னோட பார்வை. கேட்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.